லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரியின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை சுரேஷ் சலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கு நேற்றைய தினம் என்னென்ன விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது என்பது குறித்து நேற்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் காணொலியில் நாங்கள் விவரமாக பேசியிருந்தோம். இன்றைய தினம் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. காரணம், சுரேஷ் சலே தரப்பில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகள் கோரிக்கையை ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். அதாவது சுரேஷ் சலேவினுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. சுரேஷ் சலே சிஐடிக்குள்ளேயே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு சாத்தியம் இருக்கின்றது. காரணம், சுரேஷ் சலே அவ்வளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார் என்ற விடயத்தினை முன்னிலைப்படுத்தி சுரேஷ் சலே தரப்பிலே இந்த விடயத்தினை மீளாய்வு செய்து அவருக்கு சிஐடியிலிருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு வகையில் நேற்று தினம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அதாவது சிஐடிக்குள்ளே இருந்து வெளியே எடுங்கள் என்ற கோரிக்கையை நேரடியாக அவர்கள் முன்வைக்காவிட்டாலும் கூட அதற்கு ஏற்றாற்போலத்தான் சுரேஷ் சலேவினுடைய அவர் சார்பில் ஆஜராக இருந்த சட்டத்தரணிகள் முன்வைத்த கதையாக கோரிக்கையாக இருக்கின்றது. இது எப்படி இருப்பினும் இந்த விடயத்தை கருத்தில் கொண்ட நீதவான் அவர்கள் இன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இது சம்பந்தமாக பரிசீலனை செய்திருக்கின்றார். என்ன நடந்தது என்பதனை இன்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சலே மனநல மருத்துவரிடம் நடித்துள்ளார், அவருக்கு ஆஸ்கார் விருதை கொடுக்கலாம், 8 தீவிரவாதிகளை வழிநடத்திய சுரேஷ் சலே என்ன புடலங்காயா என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்திலே கேட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் ஆஜராகியிருந்த நிலையில் அவரும் இன்றைய தினம் வாதாடி இருக்கின்றார். ஆகவே தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. நிறைய விடயங்களை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார் திலீப் பீரிஸ். பார்க்கலாம். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே மனநல மருத்துவர்கள் முன்னிலையில் நடித்துள்ளார் எனவும் அவர் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனநல விசேட மருத்துவ அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சட்டமா அதிபர் திணைக்களமும் பாதிக்கப்பட்ட தரப்பும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளன. இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன ஆகியோர் குறித்த மனநல மருத்துவ அறிக்கைகளை நிராகரித்திருக்கிறார்கள். அதாவது சுரேஷ் சலே தரப்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியிடம் பெறப்பட்ட மருத்துவ அறிக்கைகள், அதாவது அதனை அடிப்படையாக வைத்து இவர்கள் தயார் செய்த மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். சட்ட வைத்திய அதிகாரியினுடைய மருத்துவ அறிக்கையின்படி சுரேஷ் சலே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் சிஐடிக்குள்ளே இருப்பது மிக பெரும் ஆபத்து, அவருடைய உயிருக்கே ஆபத்து. ஆகவே அவர் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பது தான் சிறந்தது என்பதை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிக்கையினை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸும் ஏனைய சட்டத்தரணிகளும் அந்த அறிக்கைகளை நிராகரித்திருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஜூன் 3ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்வு பத்திரம் மோஷன் மூலமாக சுரேஷ் சலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்தன உள்ளிட்ட குழுவினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலேவுக்கு பதற்றம், மனச்சோர்வு மற்றும் அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு, அதுதான் PTSD என்று சொல்லப்படும், அவை அனைத்தும் உள்ளதாக மனநல மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார்.
ஆகவே சிஐடிக்குள்ளே தடுத்து வைத்து, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேஷ் சலே இப்பொழுது சிஐடிக்குள்ளே இருப்பதால், விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறுவதால், நாட்கள் கடந்து கொண்டே செல்வதால் இந்த வியாதிகளுக்கெல்லாம் உள்ளாகி விட்டார். அதாவது கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த ரிட் மனுவின் மீதான விசாரணையில் செல்வாக்கு செலுத்துவதற்காகவே இந்த பிரேரணை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சுரேஷ் சலேவினுடைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சுரேஷ் சலேவை இன்னும் தொடர்ந்து அவருடைய அந்த காலத்தை நீடிப்பதற்காக இன்று அந்த முடிவு சொல்லப்படவிருந்த நிலையில் அதனை கேள்விக்கு சவாலுக்கு உட்படுத்தும் முகமாகத்தான் சுரேஷ் சலேவினுடைய மருத்துவ அறிக்கையை முன்வைத்து அதனை அடிப்படையாக வைத்து சுரேஷ் சலே இப்படியெல்லாம் வியாதிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார், அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல், அவர் தன்னுடைய உயிரே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருப்பதை இவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதன்படி குறித்த ரிட் மனுவின் மூலம் நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மனநல அறிக்கை ஒரு குறுகிய கால ஆய்வின் பின்னர் தயாரிக்கப்பட்ட அறிக்கை என அந்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது போதுமானது அல்ல என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த மனநல மருத்துவ அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் விசேட தடவியல் மருத்துவ குழு ஒன்று, அதாவது ஃபோரன்சிக் மெடிக்கல் போர்டு ஊடாக இது குறித்து விசாரணை நடத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அத்துடன் இந்த பிரேரணையை நிராகரிக்குமாறும், இந்த மனுவை நிராகரிக்குமாறும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் நீதிமன்றத்திலே நீதவான் அவர்களிடம். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் காரணிகளை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுல ரத்ன இந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட கணத்திலிருந்தே மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும், எவரேனும் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பின்னர் இவ்வாறான மன அழுத்தத்திற்கு உள்ளாவது இயல்பானது தான். இது ஒரு புதிய விடயம், ஒரு அதிர்ச்சியான விடயம் அல்ல. இது சாமானிய விடயம். யாருமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவர்கள் 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதற்கு மேலதிகமாகவும் விசாரணைக்கு உட்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய. ஆகவே அந்த அச்சத்திலே, அந்த பயத்திலே அவற்றை எல்லாம் எண்ணி எண்ணி விசாரணை எப்படி நடக்கப் போகின்றது, உள்ளே என்னென்ன எப்படியெல்லாம் என்னை பாடுபடுத்த போகிறார்கள், என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்கப் போகிறார்கள் என்ற ஒரு பயம், அந்த அச்சம், அதன் காரணமாக கூட மன உளைச்சலுக்கு உள்ளாவது ஒரு சாதாரண விடயம் தான் என்பதையும் சட்டத்தரணி ரியான்சி அரசகுல ரத்ன சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த பிரேரணையின் கோரிக்கையை நிராகரிக்குமாறும், மனநல மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மற்றொரு விசேட மருத்துவ குழுவின் ஊடாக விசாரணை நடத்துவதற்கு தமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய இந்த விடயங்களை எல்லாம் ஆராய்ந்த நீதவான் அவர்கள் ஜூன் 10 பிற்பகல் 2 மணிக்கு இந்த வழக்கின், இந்த விசாரணையின் உத்தரவை வழங்குவதற்காக இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே சுரேஷ் சலேவை அவர் உண்மையாகவே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்களா, அவரை தன்னை தானே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா என்பதையெல்லாம் மீண்டும் சரியாக ஆராய்ந்த பின்னர் ஜூன் 10 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. அன்றைய தினம் இவர் சிஐடிக்குள்ளே இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீதவான் அவர்கள் உத்தரவு கொடுப்பார். ஆகவே மீண்டும் அன்றைய தேதியில் ஜூன் 10 இந்த வழக்கு சம்பந்தமான இன்னும் பல விடயங்களை எங்களுக்கு அன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல அதான் சுரேஷ் சலே ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அது எப்படி என்றால், மம கக்குல பெட்டலிலா வெட்டுனா ஒம்ப தலுனா වැටුන්න බවට මානසික வைத்தியவரையாட்ட மம்ம கியூவா மானசீக வைத்திய வார்த்தாவா கத்தா. அதாவது, நான் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டேன், தலை அடிப்பட்டது, நான் விழுந்ததை மனோதத்துவ வைத்தியரிடம் நான் இந்த விடயத்தை கூறினேன், அவரும் கேட்டுக்கொண்டு மருத்துவ அறிக்கையை எழுதினார். இப்படித்தான் மருத்துவ அறிக்கை எழுதப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர் விழுந்ததற்கு தலை அடிப்பட்டது, இதை அடிப்படையாக வைத்தான் இந்த மருத்துவ அறிக்கை எழுதப்பட்டதா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றது.
அதான் இன்றைய இந்த விடயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது சுரேஷ் சலே சம்பந்தமாக இன்று நீதிமன்றத்திலும் சரி, நீதிமன்றத்தினூடாக சமூகத்துக்கும் சரி, இவர்கள் சொல்ல வருகின்ற, அதாவது சுரேஷ் சலேவினுடைய தரப்பினர் சொல்ல வருவது என்னவென்றால், இவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது. இப்பொழுது இப்படியெல்லாம் சொன்னதுமே அந்த இராணுவ பற்று, இராணுவ அன்பில் இருப்பவர்களுக்கு உடனே ஸ்பாக் ஆகிவிடும். தீப்பொறிகள் அப்படி தெரிக்கும். ஐயோ, எங்களுடைய யுத்த வீரர், எங்களுடைய தேசிய வீரர் சுரேஷ் சலேவுக்கு மன உளைச்சலா, தற்கொலை செய்து கொள்ள போகிறார்களா, இதற்கு இடம் கொடுக்க கூடாது, நாளைக்கே எல்லா மைக்கையும் அழைத்து, எல்லா ஊடகத்தையும் அழைத்து ஒரு வாய்ஸ் கட்டை கொடுப்போம், ஊடக சந்திப்பை நடத்துவோம் என்று இந்நேரம் தயாராகி இருப்பார்கள். ஆகவே நாளைய தினம் இது சம்பந்தமான கருத்துக்களை அதிகமாக எங்களுக்கு வாய்ஸ் கட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாளையும் அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் பேசலாம். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அனைவருமே சுட்டிக்காட்டியிருப்பது, இது போலியான ஒரு அறிக்கை, இது வேண்டுமென்று இதை திசை திருப்பும் வகையிலே தயார் செய்யப்பட்ட ஒரு அறிக்கை போலத்தான் தோன்றுகிறது, இதை பரிசீலனை செய்யுங்கள் என்று அரசு தரப்பில், பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே போல இன்னும் ஒரு விடயத்தினையும் சுரேஷ் சலே குறிப்பிட்டிருக்கின்றார். ඇඳුම් ගලවන්න කිව්වා, අත් දෙපැත්තට කරන්න කිව්වා, කකුල් දෙකටම ගැව්වා, ඉතුරු ටික කියන්න ලැජ්ජයි, මම සතෙක්ද அப்படி என்று சுரேஷ் சலே கேட்டிருக்கிறார். அதாவது ஆடைகளை கலற்ற சொன்னார்களாம். யார்? விசாரணை அதிகாரிகள், சிஐடியில் விசாரணை அதிகாரிகள் ஆடைகளை கலற்ற சொன்னார்களாம், கைகள் இரண்டையும் நீட்ட சொன்னார்களாம், 2 கால்களுக்கும் பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்களாம். பிறகு அடுத்த கட்டத்தை என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல முடியாதாம், அந்த அளவுக்கு அவமானமாக இருக்கின்றதாம். அதைத்தான் சுரேஷ் சலே சட்ட வைத்தியர் அதிகாரி, அதாவது மனோதத்துவ வைத்தியரிடம் சுரேஷ் சலே குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பெரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சுரேஷ் சலே குறிப்பிட்டதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவருக்கு ஆஸ்கார் விருதை கொடுக்க வேண்டும். அவர் நடித்திருக்கின்றார். இது முழுக்க முழுக்க ஒரு நடிப்பு. 8 தீவிரவாதிகளை வழிநடத்திய சுரேஷ் சலே சாதாரணமான நபரா? அதாவது பத்தோலேக்து அப்படி என்று கேட்டுங்க. பத்தோலை என்றால் புடலங்காய், மரக்கறி வகை. அதை ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார். சுரேஷ் சலே என்ன புடலங்காயா என்று. இன்னும் இப்படியான பல சுவாரஸ்யமான விடயங்கள் நீதிமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது எப்படியோ சுரேஷ் சலேவை சிஐடிக்குள் இருந்து வெளியே எடுப்பதற்கு ஒரு பாரிய முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ளே அவர் இருக்கின்ற அறை சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த அறைக்குள்ளே எலிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சுரேஷ் சலே ஒரு பத்திரிகையை, பேப்பரை விரித்துத்தான் அதன் மேலே தான் உறங்கி வருகின்றார். மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடம், மலசலக்கூடத்துக்கு அருகிலே தான் அந்த அறை இருக்கின்றது. ஒரு இருட்டு அறை, காற்று புகக்கூட வழியிலே. அப்படி கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த சுரேஷ் சலே மிக கொடுமைப்படுத்தப்பட்டு வருகின்றார். அதற்கு இடையிலே தான் இவர் இந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். உடனடியாக இவரை வெளியே எடுக்க வேண்டும். ஏன் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, வீட்டு உணவுகளை கொண்டு வர எங்களுக்கு அனுமதி தாருங்கள், இவருக்கு உணவிலே விஷம் வைத்து இவரை கொலை செய்து விடுவார்கள், ஆகவே வீட்டு உணவைத்தான் இவருக்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் பல கோரிக்கைகள் ஆரம்பத்திலே முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது எப்படியாவது இவரை சிஐடிக்குள்ளிருந்து வெளியெடுத்தால் தான் சுரேஷ் சலேவை சந்திப்பதற்கு பலருக்கு இலகுவாக இருக்கும், பேசுவதற்கு இலகுவாக இருக்கும். அதற்கான ஆயத்தங்கள், அதற்கான வேலைப்பாடுகளைத்தான் இந்த மாதிரியாக செய்து கொண்டிருப்பதாகவும் பொதுவாக சோசியல் மீடியாவிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே மீண்டும் 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதும் அன்றைய தினம் என்ன மாதிரியான விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது, என்ன மாதிரியான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது, தீர்ப்பு எப்படி அமையப் போகின்றது என்பதனை நாங்கள் அன்றைய தினம் தெரிந்து கொள்வோம். இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசியாருடன் நான் டில்ஷான் மின்சன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.